வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. ஈழத்திலே இருக்கிறார்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டியதும் விழிப்புணர்வுக்காக பகிர வேண்டிய விதமான பதிவு. என்ன விஷயம் என்றா, கிழக்கு மாகாணத்தில், அதுவும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு எல்லோரையுமே அதிர்ச்சியில உரைய வைக்கின்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது மக்கள் மத்தியிலே பீதியை உண்டு பண்ணியிருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் மத்தியில ஒரு ஆபத்தான அபாய நிலைமையையும் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 19 மார்ச் 2026 நடைபெற்ற மட்டக்களப்பிலே நடைபெற்ற அந்த செய்தியானது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அதிகம் பரவி கொண்டு வருகிறது. என்ன விஷயம் என்று நேரடியாக வருவோம். என்ன சம்பவம் என்று பார்த்தோம்னா, ஒரு அதிர்ச்சி சம்பவம் பதிவாக இருக்கிறது. மட்டக்களப்பினுடைய படுவான்கரை பெருநிலப்பரப்பிலே இருக்கிற கொத்தியபுலையைச் சேர்ந்த ஒரு இளம் தாய் ஒருவர், தன்னுடைய இளம் தாய் என்றது இப்போதான் பிரசவித்து 6 மாதம் தான் ஆகுது அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையையும் தூக்கி கொண்டு மருந்தெடுப்பதற்காக வைத்தியசாலையை நோக்கி அவர் நடந்து சென்றிருக்கின்றார். அது மதியமான பிரதேசமோ என்னவோ தெரியவில்லை, ஆள் நடமாட்டம் அற்ற பிரதேசம். அந்த பிரதேசத்துக்குள்ளால ஒரு மருத்துவத்திற்காக தன்னுடைய 6 மாத குழந்தையையும் கூட்டிக் கொண்டு போன அந்த இளம் தாயை காணவில்லை. பலர் தேடுகின்றார்கள், பரிதவிக்கின்றார்கள். எங்கே போனவர், மருந்தெடுக்க போனவர் என்று அந்த இடங்களை சுற்றி தேடுகின்ற பொழுது அந்த படுவான்கரை பெருநிலப்பரப்பில் இருக்கிற வயல் பகுதிகளுக்குள்ள அந்த 6 மாத குழந்தை அழுகுரல் கேட்டிருக்கின்றது. இந்த அழுகுரலை தொடர்ந்து அந்த அயலவர்கள் ஒன்று கூடி அந்த குழந்தையை மீட்டிருக்கின்றார்கள். என்னடாப்பா, குழந்தையை விட்டு தாயை காணவில்லை, தாய் மாயமாக மறைந்து விட்டார் என்று பார்த்தால் அந்த 6 மாத குழந்தையும் எதுவும் பேசாது. அந்த 6 மாத குழந்தை பீரிட்டு அழுதிருக்கிறது. அழுகுரலோடு, அபாய குரலோடு அங்கே வெயிலுக்குள்ள நின்றிருக்கின்றது. பாருங்கள், எவ்வளவு மனிதாபிமானம் அற்ற செயல். அதற்கு பேசவும் தெரியாது, ஓடி ஒளிங்க எங்கே போகிறது என்றும் தெரியாது. இந்த அழுகுரலை கேட்டு அயலவர்கள் ஓடி வந்து மீட்டெடுத்து பார்த்து தாயை காணவில்லை, எங்கே சென்றார் என்று பார்த்து எல்லா இடமும் தேடுகிறார்கள். துரிதமாக இளைஞர்கள், அந்த இருக்கிற பெண்கள் எல்லாம் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த வயல் பிராந்தியத்திலே, அந்த வனாந்திர பிராந்தியத்திலே கைவிடப்பட்ட ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றுக்குள்ள கிட்ட போக பெரும் துர்நாற்றம் எழும்புகிறது. அவர்கள் பய பீதியோடு இதுக்குள்ள விழுந்து செத்து விட்டாரா என்னடா என்று எட்டி பார்த்தால் ஒரு மனித குலமே கண்டிராத ஒரு கேவலமான ஒரு காட்சி, ஒரு மனித குலமே பார்க்கக்கூடாத ஒரு அநாகரிகமான, ஒரு பார்த்தாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு கோரமான காட்சி அங்கே பார்க்கின்ற கிணத்தை எட்டி பார்த்தவர்களுக்கு பதிவாகி இருக்கின்றது. அந்த காட்சி என்ன காட்சி? அதுக்குள்ளே ஒரு அழுகுரல். அந்த அழுகுரல் அதுக்குள்ளே இருக்கின்றது. அதுக்குள்ளே என்ன நடந்தது? அதுக்குள்ளே ஒரு ஊதி வெடித்து ஒரு பெரிய பூதம் போல ஒன்று இருக்கின்றது. அதுக்குள்ளே அதை பிடித்து கொண்டு அந்த தாயினுடைய அழுகுரல், அந்த சேற்று, அந்த துர்நாற்றம் மிக்க கிணற்றிலே இருந்து அழுகின்றார். அவருடைய நிலைமையை பாருங்கள், பார்த்து விட்டு வருவோம். ஆமுறவுகளே, இந்த குழந்தையை அங்கால இரண்டி போட்டு உள்ளுக்குள் எட்டி பார்த்தால் அங்க ஒரு அழுகி வீங்கி வெடித்த பெண்கள், பல பெண்களுடைய சடலங்களுக்கு மத்தியில அதை பற்றி பிடித்தவாறு இந்த தாய் குற்றுயிரும் குலை உயிருமாக அணுங்கிய போது உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்த அந்த ஊர் இளைஞர்களும் அந்த மக்களும் சேர்ந்து அந்த பெண்ணை பௌத்திரமாக மீட்கிறார்கள். ஆனால் அந்த மூக்கு, அந்த துர்நாற்றத்துக்குள்ள அந்த அளவிற்கு மூச்சு விடக்கூட முடியாமல் குடையெல்லாம் வந்து வெளியே விழுகின்ற அளவிற்கு துர்நாற்றம். என்னடா என்று எட்டி பார்த்தால் அந்த பெண் சொன்ன வாக்கு மூலம் இப்பொழுது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த தண்ணியை எல்லாம் குடித்து விட்டார். ஒரு நரகத்துக்குள்ள போய் வந்ததாக உணர்ந்ததாக சொல்லியிருக்கிறார். என்ன விஷயம் என்றா, தான் அதுக்குள்ள கணக்க பெண் சடலங்களை கண்டதாக, கனவே அதுக்குள்ள எறியப்பட்டிருக்கலாம் என்று வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அந்த அயலவருக்கு. என்ன விஷயம் என்றா, இந்த பெண் அந்த இளம் தாய் 6 மாத குழந்தையோட
எங்கே போயிருக்க வைத்தியசாலைக்கு போயிருக்கல ஆரோ இனம் தெரியாதவர்கள் தாலி கொடியை அறுத்து விட்டு இந்த பெண்ணை தூக்கி கொண்டே அந்த பாலாங்கிணத்துக்குள்ள துபக்கண்டு போட்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அந்த குழந்தை ஒன்றும் செய்யவில்லை, ஏதோ ஒரு தெய்வீதானமாக இந்த குழந்தை பேசாதுதானே என்ற ரீதியில் எங்கேயோ தூக்கி எறிந்து விட்டார்கள் போட வயலுக்குள்ள. அது எங்கேயோ அழுது கொண்டிருந்திருக்கிறது. எவ்வளவு காடைத்தனமான வேலை தமிழர்கள் வாழுகின்ற பிராந்தியத்தில். அந்த இளம் தாய் சொன்ன செயல், இந்த மூக்கெல்லாம் துர்நாற்றத்துக்குள்ள மீட்டெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய நிலைமையை பாருங்கள். இவ்வளவு தண்ணியை குடித்திருப்பார், அதுக்குள்ள இருந்த பிணங்கள் அவர் சொல்லியிருக்கிறார், இது போன்ற பல பிணங்கள் அதுக்குள்ள இருக்கிறதாகத்தான் உணர்வதாக சொல்லியிருக்கின்றார். விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமை. இதிலிருந்து இந்த செய்தியை கடந்து நாங்கள் உள்ளுக்க வருவோம். பாருங்கள், தாலிக்கொடி இன்றைக்கு நகையின் பெறுமதி, தங்கத்தின் விலை அதிகரித்து போன போது இப்பொழுது மனித உயிர்களுக்கு எந்த மதிப்பும் பெறுமதியும் கிடையாது. எல்லோருமே கொள்ளைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூட புத்தளம் வெண்ணப்புவ நகரத்தில் வந்து ஒரு இளம் பெண்ணை வந்து இப்படி மோட்டார் சைக்கிளை தள்ளிவிட்டு ஹெல்மெட்டால மோதி அந்த பிள்ளைய மண்டையை உடைச்சு சங்கிலியை பறிச்சு கொண்டு போய்க்க ஒருவர் ஓடி போய் பிடித்தவர். இப்படி பல்வேறு இடங்களில் பதிவாகுது. இரவு கொள்ளைகள் பெண்களை போற இடங்களில் வந்து இழுத்து பறித்து எடுத்து கொண்டு போற விஷயம் தனியே நடமாடுறதை இப்ப தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற தங்கத்தின் விலை, நகையின் விலை உச்சத்துக்கு போனபடியா இப்பொழுது மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாம போகுது. நகை அணிகிற ஒவ்வொருவரும் கவனமா இருக்க வேண்டும். கொள்ளைகளும் அதிகமாகுது, நகை கடையிலையும் கொள்ளைகள் அதிகமாகுது. இனி காதோடையும் அறுத்து கொண்டு போவார்கள், மூக்கோடு அறுத்து கொண்டு போவார்கள், விரலோட வெட்டி கொண்டு போவார்கள், கழுத்தோட கூட வெட்டி கொண்டு போற ஒரு அபாயமான ஒரு கலியுகத்தினோட உச்ச நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏனென்றா இப்ப களவெடுக்கிறவன் எல்லாம் சாப்பாட்டுக்கு களவெடுக்கிறே இல்லை. ஒரு பவுனையும் அரை பவுனையும் கொண்டு போனா அவன் என்னத்துக்கு களவெடுக்கிறாங்கன்றா பெரும்பாலும் இப்படியான மனித குலத்து மனிதாபிமானம் இல்லாத செயலை கீழறங்கி செய்கிறாங்களா. இவங்கள் சாதாரணமான ஆட்கள் இல்லை. போதைக்கு அடிமையான ஒரு கூட்டம் உலாவிக் கொண்டு வருகிறது. நடைபுணமாக உங்களுக்கு மத்தியிலேயே ஊருக்குள்ள இந்த எல்லா இடங்களுக்குள்ளேயும் போதைக்கு அடிமையானவர்கள் உலா வருகிறார்கள். அவர்களுக்கு தொழிலுக்கு போவதில்லை, சம்பாதிப்பதில்லை. ஆனால் போதை இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது, அவர்களை இயங்க விடாது. ஏதாவது ஒன்று செய்ய சொல்லும். எப்படியாவது போதையை வேண்டும் என்றால் கடையில் போய் கொள்ளையடிப்பார். உங்களுக்கு தெரியும், மருதான மடத்தில் வந்து மிக்சர் பேக்கெட் கேட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி குத்தி தாக்கி கொண்டிருந்தார்கள். இப்படி கேவலமாக, ஏனென்றால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள். அந்த நிலைமையில போதைக்கு காசு எப்படி வரும் என்றால் தேடி பார்ப்பாங்க. அவருக்கு சுய உழைப்பும் இல்லை. அப்போ இப்படித்தான் இலக்கு வைத்து, பெண்களை இலக்கு வைத்து ஒரு நகையை அபகரித்தால் அவருக்குரியது நகையை கொண்டே கொடுத்துட்டு அந்த நாளுக்குரிய போதையை வேண்டி அடிச்சு போட்டு அவன் போயிடுவான். அடுத்த நாள் ஒலிம்பி பார்த்தா அடுத்த நாளும் இதே வேலை செய்யறதுக்கு வேறு ஏரியாவை டார்கெட் பண்ணுவாங்க. இது போதையால் செய்த வேலை தான். இப்படி எத்தனை பிணங்களை உள்ளுக்க போட்டிருக்கார்களோ தெரியாது. திடுக்கிடும் தகவல். விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. பெண்களை அவதானம், நீங்கள் நகையை அணிய வேண்டிய தேவையும் இல்லை. கவரிங்க போலியா கவரிங் அணிந்தா கூட அவன் நம்பி வந்து களத்தறுத்து போட்டோ இல்லாட்டிக்கு இப்படி கொலைகளையோ என்னவோ செய்து விடுவான். இந்த தனியாக பிரயாணிக்காதீர்கள். சரணமாட்டம் இல்லாம இடங்கள் இருக்குந்தானே, அதுக்காக தனியாக பிரயாணிக்காதீர்கள். பாருங்கள், ஒரு பச்சிளம் குழந்தையோட போன தாயை கூட இப்படி படுபாதகமா செய்யறதுக்கு ஒரு மனிதனுக்கு மனம் வருகுதண்டா அவன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு வேறு உலகத்துல சுத்தி திரிகிற ஒரு இனம், அதாவது போதைக்கு அடிமையாகிய இனம். எத்தனை பேர் செய்தினம் இப்படி நடக்குது, தொடர் கொலையா தொடர் செயற்பாடா என்று இனித்தான் விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட போது. ஆனால் இப்ப இது ஒரு திடுக்கிடும் சம்பவமாக கிழக்கு மாகாணத்தில் பதிவாக இருக்குது. கிழக்கு மட்டுமல்ல, வடக்கு மாகாணம், அதை விட இலங்கை பூராகவும் இந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி நடத்துகிற கூத்துக்களை பார்க்கல மிகவும் பாதுகாப்பற்ற சூழலில் தான் இருக்கிறதோ என்று என்ன தோன்றது. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள், நகை அளிக்கிற ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து கவரிங் நகைகளை, இந்த விலை உச்சத்தில் கவரிங் நகைகளை கூட அணிரத்தை தவிர்த்துக் கொள்ளணும் என்று அவனுக்கு போதையில களவெடுக்க வர்றவனுக்கு அவனுக்கு தெரியாது நீங்க அணிந்திருக்கிறது கவரிங்கா இல்லையாண்டு. ஆகவே தயவு செய்து அதிகளவான நகைகளை அணிந்து சோப் காட்டுவதை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளுங்கள். நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போறதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்புடன் பிரயாணியுங்கள். ஏனென்றா இப்ப இந்த இவங்கள் வந்து நகையை இலக்கு வைக்கிறது. நகையின் பெறுமதி கூட, அதால அவன் அந்த பெறுமதியை கொண்டே வித்து குடும்பத்துக்கு வந்து கொடுக்க போறது இல்லை. போதைக்காக யாரோ போதை விற்கிறவன்ட்ட கொண்டே கொடுத்து போட்டு அந்த நாளுக்குரிய பர்ச்சேஸ் பண்ணி போட்டு அவன் போயிடுவான். அடுத்த நாள் இப்படித்தான் நடத்துகிறான். மிக கேவலமான செயல். கொழும்பில ஒரு தாய், 50 வயது மதிக்கத்தக்க தாயும் ஒரு 25 வயது இளைஞனும் கைது செய்யப்பட்டார்கள். திடுக்கிடும் செய்தி என்னென்றா, அவன் போதை கடுமையாகியவன், ஹெரோயின் பாவிக்காம அவனால் இருக்க முடியாது, அவனால் அந்த நாளை கடத்த முடியாது, அவன்கிட்ட சுய உழைப்பும் இல்லை.
இல்லை. அப்படியானவன் அங்கே உழைப்புக்கு போவான். அப்ப களவுக்கு போயிருக்கிறான், தங்கச் சங்கிலியில் அறுத்து கொண்டிருக்கான். பல பெண்களை வந்து இழுத்து பறித்து இரவு வேளைகள்ல அங்க நடமாடுற பெண்களை வந்து மிரட்டி, கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளை அடித்து கொண்டு வந்து தான் வைக்காம என்ன செஞ்சிருக்கான்டா, தாயிட்ட கொடுத்து விளங்கப்படுத்தி நீ கொண்டே வெய்யம்மாண்ட. அது இந்த தண்டிக்காம என்ன செஞ்சிருக்கா, தானே அடவு நிலங்கள்ல வங்கிகளில் கொண்டே தண்ட பேர்ல தண்ட நகை மாதிரி வச்சு காசுகள் எடுத்து கொண்டு வந்து மகனுக்கு ஹெரோயின் கொடுக்கறதுக்கும் வேண்டதுக்கு காசை கொடுத்துட்டு மிச்சத்தை இவாயினே இருக்கிறா, செலவுக்கு எடுத்திருக்கிறா. இப்படி பல 20க்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவத்துக்கு மகனோட தொடர்பில் இருந்திருக்கிறா. அப்ப 2 பேரும் இப்ப கையங்களவமா பிடிபட்டிருக்கிறோம். இப்படியான ஊத்த சமூகங்களும் இப்படியான ஒரு பிறழ்வான சமூகங்களும் இப்ப சமூக ஊடகங்கள் எடுத்தாலும் பிழையான தகவல்களும் பிழையான செய்திகளும், எல்லாத்திலேயும் எடுத்தாலும் பிழையான தகவல்களும், காண்கிற செய்திகள் பார்க்கிறதும் பிழையானதாகவும் நெகட்டிவாகவும் இருக்கிறதால இந்த சமுதாயமே நெகட்டிவாக மாறுகிறது. இதுக்கு நல்லதைத்தான் நாங்கள் பரப்ப வேணும். ஆமுறவுகளே அவதானமாக இருங்கள். இப்படி ஈழம் வடக்கு கிழக்கு குறிப்பாக போதை கடுமையான ஒரு நாதாரி கூட்டத்தினால் வந்து போய்கொண்டிருக்கின்றது. இது நல்ல சூழலை தராது. ஆகவே அவதானம், குறிப்பாக பெண்களே, நீங்கள் நகைகளை வந்து மட்டுப்படுத்தி அணியுங்கள். உங்களுடைய நகைகள் இருப்பதை வந்து வெளிக்காட்டாதீர்கள். அதை விட வங்கிகளில் அடைவு எடுக்க போகிறால், அதாவது லொக்கர்ல வச்சா இந்த முற்பதிவுகள் செய்யாதீர்கள். நேரடியாக எவ்வளவு நேரம் இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்போட போய் லொக்கர்ல இருந்து எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாளர்களோட உங்களோட குடும்ப உறுப்போட கொண்டு வந்து சேருங்கள். ஏனென்றால் முற்பதிவு செய்தால் வங்கிக்குள்ளேயே ஆக்கள் இருக்கலாம். இந்த டைமுக்கு வருகுது, ஆள் வந்து எடுக்கிறது, கல்யாண வீடாக்கும். அப்போ எல்லா வங்கியையும் சொல்லல நடக்குது. இங்க மேலத்தியம் கனடாவில் கூட நடந்திருக்கான். ஒருவர் வந்து கல்யாண வீட்டுக்கு கனடா வங்கியில் வந்து லொக்கரில் வச்சு போட்டு மனுஷியோட பின்னுக்கு எல்லாம் இருந்து போட்டு பின்னுக்கு அவள் அந்த பெட்டியை வச்சுருந்துருக்கிறா. லொக்கரில் முதல் முற்பதிவு செய்து எல்லாம் எடுத்து கொண்டு வந்த அப்புறம் ஒரு ஆள் நேர கண்டவர் எனக்கு அந்த நடந்த உண்மை சம்பவத்தை சொன்னார். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னர், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த சம்பவம். அப்போ கல்யாண வீட்டுக்கு வெளிக்கிட்டு போய் நகை எடுத்தாச்சு. பின் சீட்டில் மனுஷி இருந்தவா லொக்கர் வச்சிருந்தது. சரிதானே, மனுஷி ரங்கி என்ன செய்கிறா, இன்னும் ஒரு பலசரக்கு கடைக்குள்ள அந்த ஃபேன்சி கடையோ பலசரக்கு கடைக்கு உள்ள போய்க்குள்ள பெட்டியில் இருந்திருக்கு. இவர் உள்ளுக்க புருஷன்காரன் என்ன செய்திருக்கிறார், லாக் பண்ணி போட்டு, காரை லாக் பண்ணி போட்டு இருந்திருக்கிறார். வைஃப் விரட்டுமண்டு. ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் வந்து கதவை தட்டி நோக் பண்ணி என்ன சொல்றான், இந்த கீழே 100 ரூபா விழுந்திருக்கு உங்கண்டையாண்டு கேட்க. கனடாவில் $100 மதிப்பு தானே, அதான் உச்சமான நாணயம். இவரும் பதறகளிப்பட்டு அதை ரங்குறதுக்கு லொக்க தட்டி போட்டு லொக்க எடுத்து போட்டு கதவை திறந்து 100 ரூபாய் எடுக்க போயக்க இவன் நினைக்கிறான் பின்னால இருந்த லொக்கர் அவனுக்கு தெரியும், டக்கண்டு லொக் பண்ணி கதவை அன்லாக் பண்ணி நகைப்பட்டியோட ஓடி மறைந்து விட்டார்கள். அதை விட இரவு வேளைகளில் வந்து சில இடங்களில் சனநடமாட்டம் இல்லாத இடங்களில் வந்து வயோதிபர்கள் நகை போட்டு கொண்டு போகிற வயோதிப பெண்கள் ஆண்களை வந்து மறைச்சு ஒரு இளம் பெண் போய் ரங்கி அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்டு பறித்து கொண்டு வர்ற சம்பவம் இஞ்ச பதிவாகுது. ஓகேயா, எல்லாம் நாங்கள் பார்க்குற சம்பவம். அதை மாதிரி இப்போ வடக்கு கிழக்கில் அதிக தங்க சமைப்பு இருக்கிறபடியாக இப்படி நடக்கும். வங்கிகளில் நீங்கள் ஃப்ரீயாக முதலே வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து போய் லொக்கரில் எடுக்கிற விளையாட்டில் குறையுங்கோ. என்ற இதுக்குள்ள எவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. கொழும்பில் ஒரு வங்கி முகாமையாளர், உதவி முகாமையாளரே எப்படிப்பட்டிருக்கார், கோடிக்கணக்கில் ஆட்டி ஒரு முதலாளி இந்த சொத்தை காசை வந்து ஆட்டையை போட்டதில்லை. யார் எப்படி எந்த ரூபத்தில் இருப்பார்கள் தெரியாது. வங்கியில் காவல் புரிகிறவரை கூட எல்லாரையும் சொல்லல, அவன் கூட மெசேஜை தட்டி விட்டா அங்கே டீம் ரெடியாக இருக்கும், பங்கள் பிரிப்பார்கள். இப்படி நடந்த சம்பவங்கள் இருக்கின்றது, பதிவாக இருக்கிறது. அவதானமாக செயற்படுங்கள், பாதுகாப்பை தண்டுங்கள். உங்களுடைய இருக்கிற நகையை இப்போ வெளிக்காட்டுற காலம் இதுவல்ல. ஏனென்றா கொள்ளையர்கள் இல்லாத காலம். இப்போ கொள்ளை அடிப்பது வயிற்று பசிக்கல்ல, போதை பசிக்காக என்பதை மீண்டும் வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு மற்றவர்களுக்கும் பகிரப்பட வேண்டும். அவர்களும் விழிப்புணர்வடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பதிவு பிடித்திருந்தால் பார்க்கிறீர்கள், தவறாமல் யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் மணியை பிடி தாட்டி விட்டீங்கன்னா வேறு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.